ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாவில் கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு ரூ. 1,00,000 வரைக்கும் சலுகைகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் நாம் எப்படி அந்த ரூ. 1,00,000 பெற முடியும் என்பதை முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் நம்மளும் ஷேர் பண்ணோம், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த 3 வங்கியில் வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக 3 முக்கிய இந்தியன் வங்கிகளான பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை ஒரு புதிய முயற்சியை அறிவித்துள்ளன. இதன் மூலம் சில அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களுக்கு 1,00,000 வரை பெறலாம். நீங்கள் இந்த வங்கியில் ஏதேனும் ஒன்றில் வாடிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது. இது அற்புதமான சலுகை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவில் எப்படி இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நாம் எடுக்க போகிறோன்றது தான். ரூ. 1,00,000 வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. என்ன பேஸ் பண்ணினா இது ஒரு ஆர்டிகலாக கொடுத்துருக்காங்க, மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு சேமிப்பு கணக்கு அல்லது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுக்கு இது பயன்பெற முடியும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலுக்கு தான் கொடுக்குறாங்க மெயினாக. இப்போ கம்பைன்டு இதெல்லாம் இருக்கிறதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் கம்பைன்டு பேஸ் பண்ணியிருக்கவங்க கிடையாது. இண்டிவிஜுவல் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்களோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருவங்களுக்கு ரூ. 1,00,000 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. இது எப்படி சார் நம்ம பயன்படுத்தணும், எப்படி சார் பெற முடியும்னாக்கா, நீங்கள் அந்த வங்கியோட ஆப்பை யூஸ் பண்ணணுன்றாங்க. அந்த வங்கிக்கான செயலியை வந்து வங்கி செயலியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த வங்கி செயலி மூலமாக யூபிஐ டிரான்சாக்ஷனு, பணம் பரிமாற்றம், அப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் பணம் வந்து சென்ட் பண்ணிங்கனாக்கா அது அவங்களோட ஆப் மூலமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபி பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் சார்ஜஸ், பல சார்ஜஸ் இருக்கும், கவர்மெண்ட்டில் கட்ட வேண்டிய பில்லுலாம் இருக்கும். அந்த பில்லுலாம் வந்து நம்ம மொபைல் மூலமாக, அதாவது அவங்களோட ஆப் மூலமாக டிஜிட்டல் பரிவர்த்தனைக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்க ரூ. 1,00,000 கேஷ்பேக் வந்து வங்கிகளுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களோட கஸ்டமரு யார் நிறைய பண பரிவர்த்தனை டிஜிட்டல் முறையில் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ரூ. 1,00,000 வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் இப்போ எஸ்பிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அவங்களோட ரிவார்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னாக்கா ரிவார்ட் பாயிண்ட்னு தனியாக இருக்கும். நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் ஜிபே பண்ணுறவங்களுக்கு கிடையாது, அந்த மொபைல் ஆப் மூலமாக யூபிஐ டிரான்சாக்ஷன், பில் கட்டுறவங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ண சொல்ல டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு அந்த 3 வங்கியும் பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒரு அமௌண்ட்டு கேஷ்பேக்காக கொடுக்கும். இப்போ நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு கூட கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை தான். இது போல் போயிடுறதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அந்த சலுகையை தான் ரூ. 1,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்கில் ரிவார்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்டில் உங்களுக்கு 8,000 பாயிண்ட் இருக்குது, 10,000 பாயிண்ட் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நாம் எஸ்பிஐ ஷாப்பிங்கில் போய்ட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட் வச்சு அந்த பொருளை வாங்கி கொள்ள முடியும். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பென்ட்ரைவ் வேணும் சார், பென்ட்ரைவ் வாங்கியிருக்கேன், ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்காங்க, அதில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ரிவார்ட் பாயிண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு சலுகைகள் இருக்கும். 8,000 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 800 வரைக்கும் எங்களுக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. அதே போல் நீங்களும் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்கிறவர்களுக்கு கேஷ்பேக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இந்த 3 வங்கியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் ஒரு ஆர்டிக்கலாக மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்வதற்கு ரூ. 1,00,000 வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்ற மாதிரி. அதனால் நீங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனையை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த கூகுள் பே, ஃபோன்பேயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்காதா சார் கேட்டிங்கனாக்கா, அவங்களோட பேங்க்கோட ஆப்பில் பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதனால் பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.